வெல்கம் டு ரெகுலர் வீட்டு சமையல். காலிஃப்ளவர் வாங்கினா இந்த மாதிரி ஒரு தடவை குருமா பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக திரும்ப திரும்ப இதே மாதிரி செய்ய சொல்லி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபி. இதை செய்கிறதுக்கு ஒரு வாணலில் ஒரு ட்ராப் ஆயில் விட்டுட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்ச காலிஃப்ளவர் துண்டுகளை நல்லா தண்ணி வடிச்சிட்டு இந்த ஆயிலில் ஆட் பண்ணிவிட்டு இதோடவே கொஞ்சமாக மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா 3 to 4 மினிட்ஸ் இதை லோ ஃப்ளேமில் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்ல கலர் சேஞ்ச் ஆகி ரொம்ப சாஃப்டாக கலர்ஃபுல்லாக நமக்கு ரெடி ஆனதுக்கு அப்புறமா நம்ம இதை வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக ஒரு 4 நிமிஷம் இதை நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கிரேவியில் இந்த காலிஃப்ளவர் அவ்வளோ டேஸ்டியாக கிடைக்குங்க. அதனால் இதை ஒரு 4 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி சாட்டே பண்ணி கலர்ஃபுல்லாக ஆனதுக்கு அப்புறமா இதை வேறொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ திருப்பி இதே வாணலில் ஒரு ட்ராப் ஆயில் எகெயின் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதில் ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, அதோடவே ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு, கூடவே ஒரு 7லேருந்து 8 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா ஒரு தடவை சாட்டே பண்ணிவிட்டு இது கொஞ்சம் சூடேறினதுக்கு அப்புறமா ஒரு 3லேருந்து 4 பெரிய வெங்காயம் அதோட சைஸை பொறுத்து அதோட குவான்டிட்டியை இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ணிவிட்டு அதை சும்மா ரஃப்பாக நம்ம சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதையும் நல்லா நம்ம ஒரு தடவை சாட்டே பண்ணிடலாம். இந்த வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வணங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு 2 தக்காளியை இதில் ஆட் பண்ணிவிட்டு இந்த தக்காளி வெங்காயம்லாம் கொஞ்சம் வதங்குற அளவுக்கு கொஞ்சமாக உப்பையும் ஆட் பண்ணி நம்ம ஒரு தடவை நல்லா சாட்டே பண்ணி இதை நல்லா நம்ம வணங்க விட்டுடலாம். இது நல்லா சுருள வணங்கி நமக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். அந்த தக்காளியில் இருக்க ஜூஸ் எல்லாம் கொஞ்சம் விட்டு வர்ற ஸ்டேஜில் கொஞ்சம் ஒரு கை முந்திரி பருப்பு, அதாவது ஒரு 4லேருந்து 5 இருந்தால் போதும், முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா முந்திரி பருப்பெல்லாம் சூடேறினதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணி இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். வெதுப்பான சூடு இருக்கும்போது அரைச்சாலுமே நமக்கு நல்ல ஸ்மூத்தாக ஸ்மாஷியாக அரைஞ்சி கிடைக்கும். இப்போ இது ஒரு வெதுப்பான சூடில் இருக்கும்போதே நான் இதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நம்ம இந்த மாதிரி வணக்கி அரைக்கும்போது நமக்கு கிடைக்கிற பேஸ்ட் ரொம்ப ஸ்மூத்தியாக இருக்கும். அந்த அளவுக்கு இதை நல்லாவே தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை, அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. நம்ம கிரேவியோட டெக்ஸ்டர் பர்ஃபெக்டாக நமக்கு அரைஞ்சி ஸ்மூத் பேஸ்ட்டாக வந்துருச்சு. இப்போ இந்த சேம் வாணலில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதில் எண்ணெய் சூடேறதுக்கு முன்னாடியே 1 ஸ்பூன் மிளகாத்தூளை போட்டு நல்லா ஒரு தடவை வறுத்தரலாம். இந்த மிளகாத்தூள் தீஞ்சிராமல் இருக்கிறதுக்கு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் சூடேறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு கிரேவி நல்லா கலர்ஃபுல்லாக கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதியும் இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம கலக்கவே நமக்கு அந்த கலர்ஸ் எல்லாமே நல்லா மாறி கிரேவி ஒரு அருமையான கலர்ஃபுல்லான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இந்த கிரேவியில் இருக்கிற இந்த மசாலா எல்லாம் கொஞ்சம் சூடு ஏறினதுக்கு அப்புறமா நம்ம இதில் எக்ஸ்ட்ரா மசாலாஸ் நம்ம ஆட் பண்ணுறதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1.5 ஸ்பூன் தனியாத்தூள், அதாவது மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலாவையும் ஆட் பண்ணிவிட்டு எகெயின் இந்த மசாலாஸோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஒரு தடவை சாட்டே பண்ணிக்கலாம். இதுலேருந்து கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் கூட நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். பட் அந்த அளவுக்கு நம்ம சாட்டே பண்ணும்போது இதோட டெக்ஸ்சர் ரொம்ப ட்ரை ஆகிடும். அப்படிங்கிறதுனால இது நல்லா சூடேறி அந்த மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் மட்டும் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு நம்ம இதில் பச்சை பட்டாணி ஃப்ரோசன் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா முதல் நாளே நல்லா ஊற வச்சு நல்லா வேக வச்சதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். இது நம்ம ஃப்ரெஷ் க்ரீன் பீஸ் அப்படிங்கிறதுனால நான் ஜஸ்ட்டு தோலை உரிச்சிட்டு இதில் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா இந்த சூடுக்கும் நமக்கு அடுத்து காலிஃப்ளவர் போடுற ஸ்டேஜுக்கும் நம்ம பட்டாணி எல்லாமே நல்லா ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக வெந்து வந்துடும். இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க. மசாலாஸில் எல்லாத்துலேயுமே நல்லா இது எல்லாம் மெர்ஜ் ஆகி ஒன்றாகி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா நம்மளோட காலிஃப்ளவர் துண்டுகள், அதையும் நம்ம இதோடையே ஆட் பண்ணி நமக்கு இந்த மசாலாலே அதையும் நல்லா ஒரு தடவை சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கிரேவி கன்சிஸ்டன்சிக்காக இந்த மசாலாவில் ஃபுல்லாகவே கோட் ஆகணும். நம்மளோட காலிஃப்ளவர் வறுவல் எல்லாமே இந்த அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் கலந்து சேர்த்ததுக்கு அப்புறமா இதோட கன்சிஸ்டன்சிக்காக நம்ம நல்ல
நல்ல 1 கப்பு தண்ணியை இதில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு, நமக்கு வந்துட்டு நம்ம காலிஃப்ளவர் வறுக்கும்போது ஒரு பிஞ்ச் உப்பு போட்டிருந்தோம். எகெயின் நம்ம தக்காளி வதக்கும்போது ஒரு பிஞ்ச் உப்பு போட்டிருக்கிறோம். இப்போ கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக உப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு மூடி விட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சதுக்கப்புறம் நம்ம காலிஃப்ளவர் கிரேவி இப்படி தாங்க இருக்கும். நமக்கு இது இன்னும் கொஞ்சம் திக்காகணும்னு நினச்சோன்னா நம்ம ஓப்பன்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தியை தூவினோம் அப்படின்னா அந்த ஃப்ளேவர் அருமையாக இருக்கும். அப்படி இல்லைனாலும் விட்டுறலாம். ஃபைனலாக நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவி இறக்கி மூடி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, பர்ஃபெக்டான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி. நம்ம இதை சர்வ் பண்ணும்போது எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல கலர்ஃபுல்லான கிரேவி ரெடியாக வந்திருக்குது. ஒரு பிளேட்டில் 1 2 சப்பாத்தி விருப்பத்துக்கு ஏற்ப நம்ம சர்வ் பண்ணிவிட்டு பர்ஃபெக்டான நம்மளுடைய கோபி மட்டர் கிரேவி எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா அருமையாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, பர்ஃபெக்டான கோபி மட்டர் கிரேவி ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக சொல்ல மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.